ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. கீரையை யூஸ் பண்ணி இதை வந்து சாதம் சப்பாத்திக்கு கூட இது ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி என்ன ரெசிபி இது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அரைக்கீரையை யூஸ் பண்ணி சட்டுன்னு சூப்பராக செஞ்சிடலாம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ அரைக்க வேண்டியதை ஃபஸ்ட் நம்ம அரைச்சிடலாம். தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த இது வந்து ஒரு சில் எடுத்துக்கோங்க. துருவல் இருந்தது அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நிறைய எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. மல்லி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை ஓரத்தில் வச்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நெய் சேர்த்து தான் செய்ய போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இதில் சேர்த்துக்கோங்க. நெய்யிலேயே நம்ம வதக்கி விட்டு செய்யும்பொழுது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நறுக்கிய சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் பொழுது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அதை வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து புளி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த தக்காளியில் இருக்கிற புளிப்பு மட்டும்தான். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைக்கீரையை சேர்த்துக்கலாம். அரைக்கீரையை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், க்ளீன் பண்ணிவிட்டு அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு கட்டு வருங்க. பார்க்குறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து சுருங்கிடும். அதனால் எல்லா சைடுமே படுற மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் பண்ணிட்டேன். எப்பயுமே ஒரே மாதிரியே அரைக்கீரையை வந்து நம்ம கடைஞ்சி இது பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்களேன், நல்லா சுருங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஏற்கனவே வந்து பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து வேக வச்சு நல்லா ஊற போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம உப்பு காரம் எதுவுமே சேர்க்கலை. நம்ம தாளிக்கும் போது வத்தல் மட்டும் தான் சேர்த்துருந்தோம். அந்த காரம் வந்து இதுக்கு பத்தாது. இன்னும் கீரை வேகவே இல்லை. லைட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி மட்டும் தான் விட்டுருக்கோம். கீரை வேகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். நம்ம மிளகாய்த்தூள் உப்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் பச்சை வாசனை போகிறதுக்கு சரியாக இருக்கும். மிளகாய்த்தூள் போடுறதுக்கு பதிலாக இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, குழம்பு மிளகாய்த்தூள் இருக்குல்லையே, நம்ம அது சேர்த்துக்கிற போகிறோம். அது வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா அதை அப்படியே வதக்கி விடுங்க. அப்படியே வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் பருப்பு வேக வைக்கும் பொழுதே மஞ்சள் தூள் சேர்த்துருந்தேன். நீங்கள் சேர்க்கல அப்படின்னா இப்போ நீங்கள் மஞ்சள் தூள் மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அந்த இது நம்ம இதில் சேர்த்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. நம்ம மிளகாய் தூள்லேயே வந்து குழம்பு தூள்லேயே வந்து மிளகாய் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறதுனால காரமாக தான் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாய் தூள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகட்டும். உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இதில் லாஸ்ட்டு பெருங்காயத்தூள் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான இந்த கிரேவியை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து சாதத்துக்கு நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். நீங்கள் வந்து நல்லா ஒரு திக்காக நீங்கள் இந்த மாதிரி திக்காக செஞ்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வற்ற விட்டோன்னா அது திக்காயிரும். நீங்கள் வந்து ஒரு சாம்பார் சாதம் வச்சு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, கீரை பிடிக்காது அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட ரொம்ப ஈஸியாக அதை சாப்பிட்ருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், எங்கே போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.